அன்பர்களே, நண்பர்களே, உங்கள் பாலுவின் இனிய காலை வணக்கம். இன்று ஏப்ரல் மாதம் 24ஆம் தேதி, அதாவது தமிழுக்கு சித்திரை மாதம் 11ஆம் தேதி, வியாழக்கிழமை. ஏகாதசி திதி பகல் 2:32 வரை, அதற்கு மேல் துவாதசி திதி. சதய நட்சத்திரம் 10:49 வரை, அதற்கு மேல் பூரட்டாதி நட்சத்திரம். அப்போது நம்மளோட சந்திராஷ்டமம் கடகராசிக்காரர்களுக்கு உரியது. இன்று ராகு காலம் மத்தியானம் 1:03 வரை, யமகண்டம் காலை 6 to 7:30 வரை, நல்ல நேரம் 10 to 11 வரை, 12 to 1 வரை மத்தியானம். அணிய வேண்டிய உடையின் நிறம் மஞ்சள் கலர், அதாவது மஞ்சள், கோல், பிஸ்கட் அந்த மாதிரி எந்த கலர்னாலும் போட்டுக்கலாம். தவிர்க்க வேண்டியது பிங்க் அல்லது மெரூன் கலர். இன்றைக்கி சாப்பிட வேண்டியது உளுந்த வடை அல்லது புளியோதரை எடுத்துக்கொள்ளலாம். நண்பர்களே, இப்போது நம்ம உத்திர நட்சத்திரம் 4ஆம் பாதத்தில் பிறந்தவங்களை பற்றி பார்க்கலாம். உத்திர நட்சத்திரம் 4ஆம் பாதத்தில் பிறந்தவர்கள் ஆடை அணிகலன்கள் யோகம் உடையவர்கள். அவங்களுக்கு ட்ரெஸ்ஸும் சரி, நகை நட்டு அந்த மாதிரிப்பட்டது நிறையா சேரும். புத்திர புத்திரிகளால் பூரிப்படைபவராக இருப்பார். அதாவது அவங்களோட குழந்தைகள் நல்ல வரையில் வரும். குழந்தைகளின் வளர்ச்சியை முன்னேற்றத்தை பார்த்து இவர் மிகவும் சந்தோஷப்படுவார், மகிழ்ச்சி அடைவார். எதிரிகளை வியூகத்தால் வீழ்த்தும் ஆற்றல் மிக்கவராக இருப்பார். எதிரிகளை சண்டை போட்டு இது பண்ணுறதில்ல, அடிதடிக்க போகிறதில்ல. வியூகம், மதியூகம், புத்திசாலித்தனத்தால் வீழ்த்தக்கூடிய வல்லமை பெற்றவராக இருப்பார். தந்தையாலும் பூர்வீகத்தாலும் அரசாங்கத்தாலும் ஆதாயம் அடைபவராக இருப்பார். இவர் எப்படின்னா வனம், அதாவது காடு சம்பந்தப்பட்டது, எழுத்துத்துறை, சுற்றுலாத்துறை, தூது போகிறது, தரகு, விவசாயம், கவர்மெண்ட் ஜாப், அதாவது அரசு பணி, அதிகார அந்தஸ்து அந்த போன்ற உத்தியோகத்திலும், போக்குவரத்து துறை, வணிகம் போன்ற தொழில்களாலும் சிறப்புற்று வாழ்வார்கள். நண்பர்களே, இப்போ நம்ம ராசிபலன் நிகழ்ச்சிக்குள் செல்வோம். இந்த ராசிபலன் நிகழ்ச்சி உங்களுக்கு தேவைப்படுமானால் அதை சப்ஸ்கிரைப் செய்யவும், நண்பர்களுடன் பகிர்ந்து கொள்ளவும். மேசராசி. இன்றைய பொழுதில் அன்னையின் உடல்நிலை சற்று பாதிக்கப்படலாம். உங்களுடைய ஆரோக்கியமும் கூட பாதிக்கப்படக்கூடும். அதனால் உடல்நலத்தில் சற்று கவனம் செலுத்துங்கள். வேலையில் உத்தியோகத்தில் உற்சாகம் இல்லாமல் ஏனோ தானோ செய்கின்றீர்கள். அதே மாதிரி வெளியூர் பிரயாணங்களை ஒத்தி வைப்பது நல்லது. ஏன்னா வெளியூர் பிரயாணங்கள் சென்றால் கூட அதன் மூலம் ஆதாயம் ஏதும் கிடைப்பதில்லை. கணவன் மனைவி உறவு பற்றி அவ்வளவு சிறப்பாக சொல்வதற்கள் ஏதோ இருக்கிறது, இவ்வளோதான். அடுத்து ரிஷபராசிக்குள் செல்வோம். இந்த ரிஷபராசிக்காரங்களுக்கு இன்று ஆரோக்கியம் ஓரளவு டெவலப் ஆகிறது. நோய் நொடிகள் விலகி ஆரோக்கியம் அபிவிருத்தி அடைகிறது. அதே மாதிரி பொருள் சேர்க்கை கூட ஏற்படுகிறது. பொருள் வரவு, ஃபைனான்ஸ் ரொட்டேஷன் நன்றாக இருக்கிறது. விருப்பமான நண்பர்கள், அதே மாதிரி சுற்றத்தார்கள் அவர்களுடன் சேர்ந்து விருந்து பார்ட்டி நடைபெறுகிறது. எதிர்பாராத வகையில் நண்பர்கள், சகோதரர்கள் உதவியை செய்கின்றார்கள். கணவன் மனைவி உறவு கூட மகிழ்ச்சியாக இருக்கின்றது. அடுத்து மிதுன ராசி. மிதுன ராசிக்காரங்களுக்கு என்ன ஆகுதுன்னா, எதிரிகளிடம் மோத வேண்டிய சூழல் உருவாகின்றது. நெருப்பு, ஆயுதங்கள் போன்றவற்றினால் இரத்த காயம் ஏற்படக்கூடும். ஸ்பெகுலேஷன், ட்ரேடிங் ஆகியவற்றில் தோல்வியே அடைவீர்கள். அதனால் அதை விட்டு விலகியே இருங்கள். ஆனாலும் நண்பர்கள், உறவினர்கள் உதவி சிறிது கிடைக்கலாம். சச்சரவுகளை தவிர்ப்பது நல்லது. கணவன் மனைவி உறவு நன்றாகவே இருக்கின்றது. அடுத்து கடகராசி. அதாவது தகப்பனாரின் உடல்நிலை சற்று பாதிக்கப்படக்கூடும்.
இன்றைக்கு உங்களுக்கு சந்திராஷ்டம தினம். அதனால் எச்சரிக்கையுடனும் பொறுமையுடனும் நடந்து கொள்ள வேண்டும். அதே மாதிரி புதிய முயற்சிகள் எதிலும் ஈடுபட வேண்டாம். முக்கிய பிரயாணங்களை தவிர்ப்பது நல்லது. அதே மாதிரி மனைவியுடன் வாக்குவாதம் செய்ய வேண்டாம். பரிவுடன் பேசுங்கள். அடுத்து சிம்மராசி. குடும்பத்தினரிடம் கெட்ட பெயர் உண்டாகும் வாய்ப்பு உள்ளது. வீண் அலைச்சல், பொருள் இழப்பு, எதிரிகள் தோன்றுதல் முதலிய பலன்களே நடக்கும். இந்த மாதிரி சூழ்நிலையில் நிறைய பிரச்சனைகளை எதிர்கொள்ள வேண்டி வருகின்றது. அதே மாதிரி கணவன் மனைவி உறவு கூட சற்று பாதிக்கப்படக்கூடும். உடல்நலத்தில் அதிக கவனம் செலுத்துங்கள். அடுத்து கன்னிராசி. பொன்பொருள் சேர்க்கை, மனை, வீடு, நிலம் வாங்குதல் அல்லது வீட்டை புதுப்பித்தல் முதலியவை கைகூடும். நீங்கள் எவ்வளோ நாளும் நினச்சிக்கிட்டு இன்றைக்கி அதுக்குண்டான அஸ்திவாரம் போடப்படுகிறது. குடும்பத்தில் சுபகாரியங்கள் நடக்கும். ஸ்பெக்குலேஷன், ட்ரேடிங் ஆகியவற்றில் நல்ல லாபம் கிடைக்கும். மனைவி மக்கள் மகிழ்ச்சி அளிப்பவராக இருப்பார்கள். கணவன் மனைவி உறவு கூட நன்றாகவே இருக்கும். அடுத்து துளாராசி. துளாராசிக்காரர்களுக்கு நிறைந்த மன நிம்மதியும் மகிழ்ச்சியும் உண்டாகின்றது. எதிர்பாராத வகையில் பொருள் வரவும் நண்பர்கள் உறவினர்களின் ஆதரவும் கிடைக்கும். குடும்பத்தில் மகிழ்ச்சிகரமான சம்பவங்கள் நடைபெறும். பிரயாணங்களினால் நல்ல பலன் கிடைக்கும். மனைவி மக்கள் மன அமைதியையும் மகிழ்ச்சியையும் அளிப்பவர்களாக இருக்கின்றார்கள். அடுத்து விருச்சிக ராசி. பிரயாணங்களினால் பொருள் சேதம் ஏற்பட்டாலும் கவலைப்படக்கூடிய அளவிற்கு ஏதும் நேராது. ஆரோக்கியத்தில் சிறிது கெடுதல் ஏற்பட்டாலும் மருந்து மாத்திரை பரிகாரம் மூலமாகவே சரியாகி விடுகிறது. மனைவி மக்கள் உதவியாகவும் சரியான ஒரு மகிழ்ச்சி அளிப்பவர்களாகவும் ஆலோசனை கூறக்கூடியவர்களாகவும் இருக்கின்றார்கள். அடுத்து தனுசு ராசி. தன்னை விட வயதிலும் அனுபவத்திலும் திறமையிலும் குறைந்தவர்கள் தம்மை அதிகாரம் செய்வது தொழிலில் விரக்தியை உண்டாக்கிறது. சிறு விபத்து ஏற்பட வாய்ப்புள்ளது. மனத்தை தளரவிடாமல் இருந்து பாருங்கள். மனைவி மக்கள் அன்பும் ஆதரவும் தருகின்றனர். அந்த ஒரு உத்வேகத்தினால் நீங்கள் எல்லா பிரச்சனைகளையும் சாதித்து விடுவீர்கள். பிரச்சனையிலிருந்து வெளியேறி விடுவீர்கள். அடுத்து மகர ராசி. நண்பர்கள் கூட விரோதிகள் போல் செயல்படுகின்றது. அதை பார்த்து உங்களுக்கு கொஞ்சம் அதிர்ச்சிகரமாகவே இருக்கின்றது. வயிற்றுக்கோளாறு, கண் சம்பந்தமான நோய்கள் தொல்லை தருகின்றன. கணவனும் மனைவியும் எலியும் பூனையுமாக இருக்கின்றனர். பொருள் சேதமும் வீண் அலைச்சலும் உண்டாகின்றது. அடுத்து கும்பராசி. நோய் நீங்கி உடல் ஆரோக்கியம் அபிவிருத்தி அடைகின்றது. பொருள் சேர்க்கையும் வாகன பிராப்தியும் உண்டாகின்றது. எதிரிகளின் துன்பங்களிலிருந்து விடுபடுகின்றீர்கள். எதிரிகளோட தொல்லைகளிலிருந்து விடுபடுகின்றீர்கள். புதுமனை ஆடை ஆபரணங்கள் அடைய வழி ஏற்படுகின்றது. கணவன் மனைவி உறவு மகிழ்ச்சிகரமாகவே இருக்கின்றது. அடுத்து மீனராசி. எதிர்பாராத வகையில் வருந்தத்தக்க நிகழ்ச்சி ஒன்று நடைபெறலாம். நண்பர்கள், உறவினர்கள், மனைவி மக்கள் ஆகியோரிடம் எந்தவித சச்சரவும் ஏற்படாமல் பார்த்து கொள்ளுங்கள். கொடுத்த வாக்கை எப்பாடுபட்டாவது காப்பாற்றி விடுகின்றீர்கள். கணவன் மனைவி உறவு மட்டும் மகிழ்ச்சி அளிப்பதாகவே இருக்கிறது. நண்பர்களே, இந்த ராசிபலன் நிகழ்ச்சி இத்துடன் முடிவடைகிறது. நாளை மீண்டும் சந்திப்போம். உங்கள் பால்.